55வது ஸ்லோகம். சஹ த்வம் விஜக்ஷ்ய மிருகசேஷ்டிதம் ஆத்மனஹ அந்தஹ சித்தம் மிருகசேஷ்டிதமாத்மனோ அந்தச்சித்தம் நியஸ்ச ஹ்ருதி கர்ணதூனீம் ச சித்தே ஜஹி அங்கனாசிரமம் அசத்தம யூத காதம் ப்ரீணீஹி ஹம்சசரணம் விரம க்ரமேண. சத்வம் விஜக்ஷ்ய மிருகசேஷ்டிதமாத்மனோந்தச்சித்தம் நியஸ்ச ஹ்ருதி கர்ணதூனீம் ச சித்தே ஜஹ்யங்கனாஸ்ரமமசத்தமயூதகாதம் ப்ரீணீஹி ஹம்சசரணம் விரம க்ரமேண. இப்ப நான் சொன்ன மான் அப்படிங்கிற மிருகத்தோடு அவஸ்தைதான் உனக்கும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இந்திரிய வியாபாரங்களை சித்தத்திலையும் சித்தத்தை ஹிருதயத்திலையும் பிரதிஷ்டை பண்ணு. அதுக்கப்புறம் ஞானமில்லாதவா புகழ்த்தி பாடுற கிரகஸ்தாசிரமத்தை வேண்டான்னு வச்சுட்டு ஞானிகள் ஸ்வீகரிக்கிற சந்நியாசாசிரமம் ஸ்வீகரிச்சு பகவான உபாசனை பண்ணு. நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு உபதேசிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். சஹத்வம் மானோடு அவஸ்தையில இருக்கிற நீ, மிருகசேஷ்டிதம் மானோடு பிரவൃத்திகளை, நான் சொன்ன ஜாகிரத் அவஸ்தையில அல்லாம இருக்கிற மானோடு பிரவൃத்திகளை விஜக்ஷ்யா நன்னா விசாரம் பண்ணி தெரிஞ்சுண்டு எவ்வளோ பெரிய ஆபத்து சமயத்திலேயாக்கும் மான் குஷியோடு கூடிட்டு பூங்காவனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு ஆபத்து பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத தெரியாம நடந்தது. அதை நீ நல்லா விசாரம் பண்ணி தெரிஞ்சுண்டு உன்னோட அவஸ்தையும் மானோட அவஸ்தையும் ஒன்னாக்கும் அப்படிங்கிறத பிராச்சீன பர்ஹிஸே நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்லறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். மானோடு நிஷ்கலங்க பாவம் நீ நன்னா பார்த்துட்டு ஆத்மனஹா ஸ்வயம் அவனுக்கு அந்தஹா உள்ள இருக்கிற ஹிருதி ஹிருதய குஹேல சித்தம் சித்தத்தை நியஸ்சா பிரதிஷ்டை பண்ணு. பல இடத்திலையும் ஓடி நடக்கிற மனச ஹிருதய குஹேல பிடிச்சுக்கிட்டு விஷயங்களுக்கு பின்னால மனச ஓடுறதுக்கு அனுமதிக்க கூடாது. கர்ணதூனீம் ச சித்தே இந்திரியங்களையும் சித்தத்தில அடக்கிட்டு நேத்திரம் கிராணம் கர்ணம் ஸ்பர்ஷம் ரசம் இப்படி இருக்கிற இந்திரியங்களை சித்தத்துல அடக்கி நிறுத்திட்டு அப்படி இருக்கிற சித்தத்தை ஹிருதய குஹேல அடக்கணும். அதுக்கப்புறம் அஜ்ஞானிகள் மட்டும் ஸ்துதிச்சு பாடுற கிரகஸ்தாசிரமத்தை வெடிஞ்சு சந்நியாசத்தை സ്വീകരിക്കണം, பகவானை உபாசிக்கணும். இത്രயுமாக்கும் நாரத மகர்ஷி உபதேசிக்கிறார். அசத்தமயூத அசத் விஷயங்களில தாற்பயம் இருக்கிற கூட்டங்கள், பிரகிருதி விஷயங்களில தாற்பயம் இருக்கிறவா காதம் சத்தமா புகழ்த்தி பாடுற பிரீணீஹி ஸ்துதிக்கிற புகழ்த்துற அங்கனாசிரமம் ஸ்திரீகள் கூட இருக்கிற அஜ்ஞான விஷய தாற்பயம் இருக்கிறவா கூட இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இங்க ஸ்திரீகள் அப்படிங்கிறதுனால அதை ஜெண்டராயிட்டு எடுக்கிறதுக்கு பറ്റാது. ஞானம் உதிக்காத்தவாளையாக்கும் அஜ்ஞானிகள் அப்படின்னு சொல்றது. அந்த அஜ்ஞானமா இருக்கிற மைண்டோடு கூடி இருக்கிறவாளையாக்கும் இங்க ஸ்திரீகள் அப்படின்னு சொன்னது. அப்படி இருக்கிறவா நம்மளோட கூட இருக்கிறத அந்த கிரகஸ்தாசிரமம் அப்படி இருக்கிற அந்த கிரகஸ்தாசிரமத்தை ஜஹி வேண்டான்னு வைக்கணும்.
பகவானோடு அந்த மகிமையை தெரிஞ்சுக்காத்தவாளோடு கூட இருக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை வேண்டான்னு வைக்கணும். ക്രമേണ മെല്ലെ മെല്ലെ പടിപടിയായിട്ട് സ്റ്റെപ്പ് ബൈ സ്റ്റെപ്പായിട്ട് വിരമ இப்படி எல்லாத்திலிருந்தும் நகர்ந்து நிற்கணும். ஹம்ச சரணம் மோட்ச தால்பரியம் இருக்கிற மூச்சுக்களுக்கு ஆசிரியமாயிருக்கிற பரம்பொருளை பிரீணிஹி ஸ்துதிக்கணும். மனுஷ ஜென்மத்தை விருதா பாழாக்கி കളയാக்கூடாது பிராச்சீன பர்ஹிசே அப்படின்னாக்கும் നാരദ മഹർഷി ചൊല്ലിയിട്ട് இருக்கார். പ്രകൃതിയുമായിട്ട് നന്നാ കൂടിച്ചേർന്ന് ജീവിച്ച് രസിച്ചത് പോരും. இந்த சுகங்களொன்னும் சாஸ்வதமில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட நித்யானந்த ஸ்வரூபனாயிருக்கிற சச்சித் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற பரம்பொருளாயிருக்கிற பகவான மோட்சத்துக்காயிட்டு சரணடையுங்கோ. பிரகிருதி சௌக்கியங்களுக்கு அப்பாற்பட்ட பரலோக சௌக்கியம் கிடைக்கிறதுக்கு பரம்பொருளை உபாசிக்கத்தான் வேணும். மிருத்யு வரதுக்கு முன்னால ஜீவாத்மாவை லட்சியஸ்தானத்தில் எத்திக்கிறதுக்கு பரமாத்மாவை சரணம் பிராபிக்கணும். கிடைச்சிருக்கிற சிரேஷ்டமான மனுஷ சரீரத்தால ஜீவாத்மாவை மோட்சபதம் அப்படிங்கிற லட்சியஸ்தானத்தில் எத்திக்கிறதுக்காயிட்டு பரம்பொருளை தியானிக்கணும், சரணம் பிராபிக்கணும் அப்படின்னு நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு உபதேசம் பண்றார். நாரத மகர்ஷி உபதேசிச்சதை கேட்டுட்டு பிராச்சீன பர்ஹிஸ் சொல்லறார். அதாக்கும் ராஜோவாஜா 56வது ஸ்லோகம் பார்க்கிறோம். ஸ்ருதம் அன்வீட்சிதம் பிரம்மன் பகவான் யது அபாஷதா ந ஏதது ஜானந்தி உபாத்யாயாஹ கிம் ந ப்ரூயுஹு விதுஹு யதி ஸ்ருதமன்வீட்சிதம் பிரம்மன் பகவான் யதபாஷத நைதஜானந்த்யுபாத்யாயா கிம் ந ப்ரூயுர்விதுர்யதி. பிராச்சீன பர்ஹிஸ் நாரத மகர்ஷிட்ட சொல்றார், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ரொம்ப நம்பிக்கையோடு கூடிட்டு கவனத்தோடு கூடிட்டு கேட்டேன். அதனோடு தத்துவார்த்தங்கள் எல்லாம் சிந்தனை பண்ணவும் செய்யறேன். என்னோடு உபாத்தியாயர்கள் இந்த மாதிரி விஷயங்களொன்னும் தெரிஞ்சவா கிடையாது. பிரம்மன் சர்வஜானியான நாரத மகர்ஷே அப்படின்னு கூப்பிட்டு பிராச்சீன பர்ஹிஸ் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாயிட்டு இது நாரத மகர்ஷிட்ட அவரு கேட்கிற சந்தேகங்கள் தான். நடுவில் அவருக்கு சந்தேகம் வரத்த கேட்கறதையாக்கும் பார்க்கிறோம். பகவான் பகவத் குணங்கள் ஐஸ்வர்யம், ஸ்ரீ, யசஸ், ஞானம், வீரியம், வைராக்கியம் எல்லா பகங்களும் இருக்கிற நாரத மகர்ஷே, நீங்கள் ஏதொரு விஷயத்தை சம்பந்திச்சு அபாஷதா வர்ணிச்சு சொன்னேளோ அதெல்லாத்தையும் நான் ஸ்ருதம் ரொம்ப நம்பிக்கையோடு கூடிட்டு கேட்டேன். கவனத்தோடு கூடிட்டும் நம்பிக்கையோடு கூடிட்டும் கேட்டேன். அன்வீஷிதம் அனுவீட்சிதம் அன்வீட்சிதம் கேட்ட விஷயங்களை நன்னா சிந்தனை பண்ணவும் செஞ்சுட்டு இருக்கேன். என்னோடு உபாத்தியாயா எனக்கு சொல்லி கொடுக்கிறவா, என்ன வேதசாஸ்திரம் படிப்பிச்ச உபாத்தியாயர்கள், கர்மகாண்டங்களில சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை என்ன படிப்பிச்சவா, இந்த பிரபஞ்ச சௌக்கியத்துக்கு
உள்ள இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் எனக்கு உபதேசம் பண்ணினா. அவளோடு உபதேசப்படியாக்கும் நான் இப்படி ஆயிட்டேன். அவளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. அதனாலேயாக்கும் அவ என்ன അതൊന്നും പഠിപ്പിക്കാത്തത്. അവൾക്ക് என்ன தெரியுமோ അത് അവ പഠിപ്പിച്ചാ. ഏതത് ന ജാനന്തി, പരമ്പൊരുളെ தியானிக்கணும் அப்படின்னொன்னும் அவளுக்கு தெரியாததுனால என்ன படிப்பிக்கலை, எனக்கும் அது தெரியலை. விதுஹூ யதி, அவளுக்கு தெரியும் அப்படின்னாக்கா, பரம்பொருளை சம்பந்திச்சு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாக்கா, அவ ந ப்ரூயுஹூ கிம், என்ன உபதேசிக்காம இருந்திருப்பாளா? இந்த மாதிரி விஷயங்கள் உங்ககிட்டேந்தாக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்குறேன். எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டிய ஒரு குருவை எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு இதுவரைக்கும் உபதேசிச்சவாளொன்னும் இந்த மாதிரி சிரேஷ்டமான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தரலை. 57வது ஸ்லோகம். संशयः अत्र तु मे विप्रा संचिन्नः तद् कृतः महान्. संशयः अत्र तु मे विप्रा संचिन्नः तद् कृतः महान्. ऋषयः अपि हि मुह्यन्ति यत्र न इन्द्रियवृत्तयः. संशयोऽत्र तु मे विप्रा संचिन्नस्तत्कृतो महान्. ऋषयोभिः मुह्यन्ति यत्र नेन्द्रियवृत्तया. உங்களோடு உபதேசத்தால எனக்கு உண்டாயிருந்த எல்லா சந்தேகங்களும் இல்லாம போயிடுத்து. இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமல்லாத அதோட்சஜனான அந்த பரம்பொருளில முனீந்திரர்கள் கூடியும் பிரமிக்கிறா. அதோட்சஜனான அந்த பரம்பொருளை ஆருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சிட்டில்லை இதுவரைக்கும் பூர்ணமாയിട്ടും. பகவத் தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆருக்கும் சாதிச்சிட்டில்லை. முனீந்திரர்கள் எல்லாம் முனி சிரேஷ்டர்கள் எல்லாம் அதுக்காயிட்டு இனியும் முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சொன்னீங்களே. உங்களோட உபதேசத்தால என்னோடு எல்லாவித சந்தேகங்களும் தீர்ந்திருக்கு. இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அதோட்சஜனான பரம்பொருளை, கண்ணால காணறதுக்கு முடியாத, நாக்கால வர்ணிக்கிறதுக்கு முடியாத அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாமுனிகள் கூடியும் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறா. விப்ரா, பிராமண சிரேஷ்டனான நாரத முனே, மே என்னோடு, அத்ரது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை சம்பந்திச்ச விஷயமாகட்டும், என்னோடு அந்த சந்தேகங்களாகட்டும், மகான் சம்சயா ரொம்ப ஜாஸ்தியான சந்தேகங்கள், சம்சின்னஹா இல்லாமாயிடுத்து. எத்ரா பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானம் இந்திரிய விருத்தையா நா, இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாத ஸ்தானமாக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். தத்ரா பரம்பொருளோடு ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு ரிஷயா அபி மாமுனிகள் கூடியும் முஹ்யந்தி ஆசைப்படுறா. ஹி உறுதியாக்கும். அது ஆத்மஸ்வரூபனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிஷிகள் கூடியும் ஆக்ரஹிக்கிறா. மாமுனிகளுக்கு கூடியும் பகவத் தத்துவம் பூர்ணமாயிட்டும் தெரியாது. தது கிருதா, அப்படி இருக்கிறத என்ன படிப்பிச்ச அந்த உபாத்தியாயர்கள் எந்த அளவுக்கு, அவளை நான் குறை சொல்லலை. எத்தனையோ சிரேஷ்டமான மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டும் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு
முயற்சி பண்றவா ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலேயும் ஒருவிதம் பகவத் தத்துவம் தெரிஞ்சவா அதிர்ஷ்டசாலிகள் தான். பூர்ணமாயிட்டும் பகவத் தத்துவம் தெரிஞ்சவா ஆரும் இல்லை அப்படின்னாக்குமே நீங்கள் சொன்னது. என்ன படிப்பிச்ச உபாத்தியாயர்களுக்கு பகவத் தத்துவத்தை தெரியாததினாலே ஆக்கும் அவா என்ன படிப்பிக்காத்தது. மாமுனி சிரேஷ்டர்களுக்கு கூடியும் பகவத் தத்துவம் பூர்ணமாயிட்டும் தெரியலையே. அதனால நான் இவாளை குறை சொல்லலை. உங்ககிட்டேந்து பகவானோடு இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற பாக்கியம் எனக்கு உண்டானதே பெரிய விஷயம். ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம். கர்மாணி ஆரவதே ஏன புமான் இஹ விஹாய தம் அமுத்ர அந்யேன தேஹேன ஜுஷ்டானி சஹ யத் அஸ்னுதே. கர்மாண்யாரபதே ஏன புமானிஹ விஹாய தம் அமுத்ராண்யேன தேஹேன ஜுஷ்டானி ச யத் அஸ்னுதே. இஹலோகத்துல கர்மங்கள் செய்யற இந்த ஸ்தூல சரீரத்தை வெடிஞ்சு ஜீவன் பரலோகத்துக்கு போயிட்டு லிங்க சரீரத்தால சூக்ஷ்ம சரீரத்தால இந்த கர்ம பலங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. புமான் மனுஷன், இஹா இந்த பூமியில, ஏன கர்மாணி ஆரபதே ஏது சரீரத்தால கர்மங்களை எல்லாம் செய்யறானோ, ஸ்தூல சரீரத்தாலேயாக்குமே கர்மங்களை செய்யறது. தம் அந்த சரீரம் அப்படிங்கிறத ஜீவாத்மா பல பல சரீரங்களை ஸ்வீகரிச்சு பூமியில கர்மம் செய்யறது. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த சரீரம் அப்படிங்கிறது, அந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது ஸ்தூல சரீரத்தை விஹாயா உபேட்சிச்சுட்டு ஆஃப்டர் டெத்து இப்ப இருக்கிற அந்த ஸ்தூல சரீரத்தை விஹாயா உபேட்சிச்சுட்டு சூக்ஷ்ம சரீரமாயிருக்கிற லிங்க சரீரம் அந்த லிங்க சரீரத்தால கர்மபலங்களை அனுபவிக்கிறது. നമ്മൾ കർമ്മമെല്ലാം ചെയ്യறது സ്ഥൂല ശരീരത്തെ ഉപയോഗിച്ചിട്ടാക്കും. കൈ കാലെല്ലാം ഉപയോഗിച്ച് இருந்தா கூட எனக்கு சந்தேகம் இப்படி வருது. சரீர தத்துவம் எனக்கு தெரியலை முனே. நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லறா. அதனால என்னோட டவுட்டை கிளியர் பண்ணி தரணும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. நாரதமுனே, என்னோட டவுட்டு கம்ப்ளீட் ஆயிட்டு തീർന്നിട്ടിல்லை. அதனால என்னோட டவுட்டை கிளியர் பண்ணி தரணும். നമ്മൾ இந்த ஸ்தூல சரீரத்தாலே ஆக்குமே இந்த உலகத்துல பலரும் செஞ்சு கூட்டுறோம். இந்த கையும் காலும் எல்லாம் வச்சு இஹலோகத்துல கர்மங்கள் செய்யற ஸ்தூல சரீரமா இருக்கிற இந்த லௌகீக சரீரம் உபேட்சிச்சுட்டு பரலோகத்துக்கு யாத்திரையாகிறோம். பரலோகத்துக்கு யாத்திரை பண்ணி
ലിംഗ ശരീരത്താല്, അതായത് സൂക്ഷ്മ ശരീരത്താല് ഭൂമിയിലെ ചെഞ്ചുകൂട്ടിന് കർമ്മങ്ങളോട് ബലത്തെല്ലാം അനുഭവിக்கிறோம். பாபம் செஞ்சிருந்தா பாபகர்ம பலம், புண்ணியம் செஞ்சிருந்தா புண்ணிய கர்ம பலம். പാപം செஞ்சிருந்தா യാതനാ ശരീരവുമായിട്ട് സൂക്ഷ്മ ശരീരം യാതനാ ശരീരത്തെ സ്വീകരിച്ചിട്ട് കർമ്മബലത്തെ പാപകർമ്മബലത്തെ അനുഭവിക്കരുത്. இனி புண்ணியமாக்கும் செஞ்சிருந்தது இந்த ஜென்மத்தில் நம்ம அப்படின்னாக்கா திவ்யமான சரீரம் സ്വീകരിച്ച് സൂക്ഷ്മ ശരീരമായി இருக்கிற ലിംഗ ശരീരത്താല പുണ്യകർമ്മബലം സ്വർഗത്തിലെ പോയി അനുഭവിக்கிறதுக்கு സാധിக்கிறது அப்படின்னு ஞானிகளெல்லாம் சொல்லறா. எனக்கு அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். டவுட்டு ரொம்ப இருக்கு. அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி தரணும் அப்படின்னு பிராச்சீன பர்ஹிஸ் நாரத மன்னிட்ட சொல்லிட்டு இருக்கார், ரிக்வெஸ்ட் பண்றார். பூமியில ജീവാത്മാ കർമ്മം ചെയ്യறதுக்காയിട്ട് സ്വീകരിച്ച ശരീരം ഭൂമിയില വിഹായ ഉപേക്ഷിച്ചിട്ട് അമുത്ര, அமும் லோகம் அப்படின்னா பரலோகம், அந்த பரலோகத்துக்கு போயிட்டு சொர்க்கமாயிருக்கட்டும் நரகமாயிருக்கட்டும் பிதிருலோகமாயிருக்கட்டும் இப்படி இருக்கிற லோகங்களுக்கெல்லாம் அந்த ஜீவாத்மா பிரயாணம் பண்ணிட்டு அந்நேனா வேறொரு தேகேனா ശരീരത്താല ஜுஷ்டானி என்னவாக்குமோ விதிச்சிருக்கு, என்னவாக்குமோ அனுபவிக்கணும். அதை அந்த கர்மபலத்தை சஹா அந்த ஜீவாத்மா அஸ்னுதே அனுபவிக்கிறது. அது வரைக்குமாக்கும் இந்த ஸ்லோகம்.